ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப பேசிக்கான ஒரு டெய்லரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் சாரீ கலருக்கு ஒரு பைப்பிங் வைக்க போகிறோம். ப்ளவுஸ் வேறு கலர், சாரீ ஒரு கலர் அப்படின்னா நம்ம இந்த சாரியோட கலரை கொண்டு ப்ளவுஸில் எப்படி கொடுத்து மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பைப்பிங் மெத்தடில் நம்ம கலரை மேட்ச் பண்ண போகிறோம். நான் க்ரீன் கலரில் சாரீ வச்சுருந்தேன். இது ஆரஞ்சு கலரில் ப்ளவுஸ் பீட்டு. இதில் நான் ப்ளவுஸ் தைக்கும்போது இப்போ கையுக்கும் கழுத்துக்கும் நான் பைப்பிங் தைக்க போகிறேன். ஸோ நம்ம நல்ல பக்கத்தில் நம்ம எப்படி வைப்போமோ அந்த மாதிரி நல்ல பக்கம் மேலேயும் லைனிங்கை கீழேயும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பிகினராக இருக்கிறவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு சாரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம துணியை கட் பண்ணி நீளமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓரமெல்லாம் டபுள் ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் உருட்டி தைச்சிக்கணும். தைச்சதுக்கப்புறம் நம்ம கையை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கையோட கீழ்ப்பகுதி அதில் நம்ம பைப்பிங்கை இந்த மாதிரி ஒரு கிளாத் கொடுத்து நம்ம சேர்த்து தைக்கிறதுக்கு ஒரு விரல் கேப்பில் நம்ம தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எப்பவும் போல் நார்மலாக நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக ஒரு தையல் போட்டால் போதும். தைச்சிட்டு இதை நம்ம எப்படி திருப்ப போகிறோம் அப்படின்னா, லைட்டாக அந்த க்ரீன் வெளியில் தெரியணும். அதே சமயத்தில் அந்த கார்னரில் கொஞ்சம் கனமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இப்படி பிரட்டி வச்சுருக்கும்போது அந்த க்ரீன் கலரில் தையல் விழணும். இப்போ நம்ம தைக்க போகிற தையல் ஆரஞ்சு கலரில் தான் பதிவாகணும். நம்ம எப்போவுமே தைக்கும்போது உள்பக்கம் திருப்பி தைக்கிறோன்னா உள்பக்கமாக வச்சு தான் நம்ம தைப்போம். இந்த மாதிரி பைப்பிங்க்கு மட்டும் மேல் பக்கமாகவே நம்ம தையல் போடணும். இந்த க்ரீன் கலரை நல்லா உள்ளே திருப்பும்போது ஒரு கனமான பகுதி வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம திருப்பிட்டு நம்ம தையலை ஆரஞ்சு கலரில் தையல் போடணும். மேலே போடுற தையல் அடியில் நம்ம பிரட்டி வச்சுருக்க க்ரீன் கலர் துணி மேலே விழணும். அப்படி நம்ம போடுற தையல் அந்த க்ரீன் கலர் கிளாத் அடியில் இருக்கிற கிளாத்தில் தையல் விழலை அப்படின்னா வெளியில் விட்டுட்டு அந்த க்ரீன் கலர் கிளாத் வெளியில் வந்துடும். அதனால் நம்ம கரெக்டாக அந்த க்ரீன் கலர் கிளாத்லேயும் தையல் விழுகிற அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கணும். வெளியில் பாருங்கள், ஒரே சைஸ் தான் க்ரீன் கலர் தெரியணும். அன்னிவனாக கொஞ்சம் பெருசாக தெரியுது, கொஞ்சம் குட்டியாக போயிடுச்சு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பரட்டி இருக்கும்போது அந்த க்ரீன் கலரில் தையல் விழுந்திருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம 2 கையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கழுத்து ரெடி பண்ணுறதுக்கும் நான் கழுத்து எடுத்து ஊக்குப்பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சாரீ கிளாத்தில் ஒரு இன்ச் அளவில் நம்ம எடுத்துகிட்டு ஓரத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம தைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஊக்குப்பட்டிக்கிட்ட நான் மடித்து வச்சு நம்ம தையல் ஆரம்பிக்க போகிறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கமும் வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இது நம்ம வட்டக்கழுத்து வெட்டி வச்சுருக்கோம். நம்ம கொடுத்து தைக்கிற துணி கிராஸ் பீஸில் தான் தைப்போம் கழுத்து. நான் இப்போ நேர் பீஸ் வச்சு தான் பைப்பிங்கை தைக்க போகிறேன். அப்போது நமக்கு திருப்பும்போது ஒரு ஃபினிஷிங் கிடைக்காம வடைச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் எங்கெங்கெல்லாம் டேர்ன் ஆகுதோ வளையுதோ அந்த இடத்துல கன்வீனியன்ட்டுக்கு சின்ன சின்ன சுருக்கம் ஃப்ரீட்ஸ் மாதிரி வைக்கிறேன். குட்டி குட்டியாக ஃப்ரீட்ஸ் வைப்போம்ல, நம்ம இந்த பானை கழுத்துக்கெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோஸில். அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ரீட்ஸ் வச்சுட்டு நான் கழுத்தை ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இல்லை எனக்கு க்ரீன் கலரில் கிராஸ் பீஸ் கிடச்சி தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிராஸ் பீஸில் சுருக்கம் வைக்க வேண்டாம். பட் நீங்கள் ஓரமெல்லாம் உருட்டி தைச்சிட்டு தான் கழுத்தை நீங்கள் தைக்கணும். நான் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் கிளாத் வச்சே தைச்சி தான் பழக்கம். ஸோ நான் ஸ்ட்ரெயிட் கிளாத் வச்சுட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ, அதாவது எங்கெங்கெல்லாம் வளைவு இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக நான் ஃப்ரீட் வச்சு நான் அதுக்கப்புறம் நான் தைச்சிருவேன். நம்ம இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டு ஸ்டார்டிங் எப்படி நம்ம மடித்து வச்சு ஆரம்பித்தோமோ அதே மாதிரி க்ளோஸிங்கும் மடித்து வச்சு நம்ம முடிச்சிடலாம். நான் இதை கொஞ்சம் தைச்சிக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் இது எப்படி வருது, இதை நம்ம எப்படி திருப்பி தைக்கணும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கைக்கு நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான்
இப்போ வந்து கழுத்துக்கும் நம்ம திருப்பி தைக்க போகிறோம். இப்படி நம்ம திருப்பும்போது இந்த பின்னாடி வந்து அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். ஸோ தட் நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி வெடைச்சிட்டு நிற்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்காது. நம்ம நார்மலாக தைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நிற்கும். இப்போ ஃப்ரீடு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதை லூஸ் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். நம்ம விரிக்க கொஞ்சம் விரியுமா அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீடு வைக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்லீவுக்கெலாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிப்போம், திருப்பி தைச்சிருவோம், அதோட சரியாக போய்டும். இப்போ நெக்குக்குனால் நம்ம ஃப்ரீடு வச்சாதான் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து பைப்பிங்கில் எனக்கு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அதனால தான் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நமக்கு கர்வ் கிடைக்கணும் அப்படின்னா சுருக்கம் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். அதனால தான் சரி கொஞ்சம் பிகினருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த பைப்பிங் வீடியோ வந்து நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பட்டு ப்ளவுஸ் அப்படின்னா சாரீ ஒரு கலர், ப்ளவுஸ் ஒரு கலர் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போதோ இல்லை லேசஸ் கொடுத்து பீட்ஸ் கொடுத்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணுனா நல்லாயிருக்கும். எம்ப்ராய்டரி ஒர்க்கு, ஆரி ஒர்க்கு இதெல்லாம் வந்து நமக்கு வேறு கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல. அதே மாதிரி தான் வந்து நம்ம சாதாரணமான சாரியில், நம்ம கொஞ்சம் ஃபேன்சி சாரிலலாம் வந்து ஒர்க் வைக்க முடியாது. அப்படிங்கும்போது நம்ம சாரிலேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்து வேறு ஒரு கலரை வந்து மேட்ச் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நார்மலாக தைக்கிறத விட இது வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் பார்க்க. சாரீ வந்து ரொம்ப ப்ளைன் சாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஹெவி ஒர்க்கு சாரியாக இருந்ததுன்னா நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸ் வியர் பண்ணுங்கள். இல்லை ப்ளைன் சாரியாக இருக்குன்னா ப்ளவுஸ் நல்லா கிராண்டாக வியர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ப்ளவுஸும் கிராண்டாக சாரியும் கிராண்டாக வியர் பண்ணால் வந்து ஆக்வர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். எந்தெந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எப்படிலாம் சேல் பண்ணலாம், எந்தெந்த ப்ளவுஸோட எந்த சாரீஸ் வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம போடலாம், இப்போ ட்ரெண்டில் வந்து என்ன கலர் ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணிகிட்ருக்காங்கன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கழுத்தும் பார்க்கும்போது நமக்கு எந்தெந்த பக்கமுமே வந்து தடிமனாகவும் ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.